வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம முக்கியமான சயின்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது மனித ஹார்மோன்கள். கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து 2 கொஸ்டின் நிச்சயமாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தலைமை சுரப்பி என அழைக்கப்படுவது எது? பிட்யூட்டரி சுரப்பி. உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் பகுதி எது? ஹைப்போதலாமஸ். உயிர் காக்கும் ஹார்மோன் எது? கார்டிசோல். தைராக்சின் சுரப்பி குறைபாட்டால் பெரியோர்களுக்கு ஏற்படும் நோய் எது? மிக்சிடீமா. தைராக்சின் சுரப்பி குறைபாட்டால் சிறியவர்களுக்கு ஏற்படும் நோய் எது? கிரிட்டினிசம். நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? தாமஸ் அடிசன். ஹார்மோன் என்ற சொல்லை முதலில் கண்டறிந்தவர் யார்? WH பெய்லிஸ் மற்றும் EH ஸ்டார்லிங். முதலில் கண்டறிந்த ஹார்மோன் என்ன? செக்ரிடின். நாளமில்லா சுரப்பியாகவும் நாளமுள்ள சுரப்பியாகவும் செயல்படும் உறுப்பு எது? கணையம். லாக்டோஜெனிக் என அழைக்கப்படும் ஹார்மோன் எது? புரோலாக்டின். கால தூதுவர்கள் என அழைக்கப்படும் ஹார்மோன் எது? மெலட்டோனின். பெண்களின் குழந்தை பிறப்பை எளிதாக்க உதவும் ஹார்மோன் எது? ஆக்சிடோசின். உடல் வளர்ச்சி மற்றும் எலும்புகள் உருவாக்கத்திற்கு பயன்படும் ஹார்மோன் எது? தைராய்டு. ஆளுமை ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது? தைராய்டு சுரப்பி. தைராக்சின் ஹார்மோனை படிக நிலையில் தனித்து பிரித்தவர் யார்? எட்வர்ட் சி கெண்டல். ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பியானது தைராக்சினை சுரக்க தேவைப்படும் அயோடின் அளவு என்ன? 120 மைக்ரோகிராம். மனித உடலில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் வளர்ச்சி மாற்றத்தை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன் எது? பாராதார்மோன். எளிய காய்டர் நோயானது எந்த ஹார்மோன் குறைவால் ஏற்படுகிறது? தைராய்டு சுரப்பி. மனித இன்சுலின் ஹார்மோன் முதலில் கண்டறிந்தவர் யார்? பாண்டிங் மற்றும் சார்லஸ் பெஸ்ட். இரத்தத்தின் குளுக்கோஸ் அளவை குறைக்க உதவும் ஹார்மோன் எது? இன்சுலின். இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை அதிகரிக்க உதவும் ஹார்மோன் எது? குளுக்கோகான். இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரித்தால் அதற்கு என்ன பெயர்? ஹைப்பர் கிளைசிமியா. சிறுநீரில் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறினால் அதற்கு என்ன பெயர்? கிளைகோசூரியா. அடிக்கடி பசி எடுத்தால் அதற்கு என்ன பெயர்? பாலிபேஜியா. அடிக்கடி தாகம் ஏற்பட்டால் அதற்கு என்ன பெயர்? பாலிடிப்சியா. அடிக்கடி சிறுநீர் கழித்தால் அதற்கு என்ன பெயர்? பாலியூரியா. இது மேட்சிங் த ஃபாலோவிங் கண்டிப்பாக வைப்பாங்க. முக்கியமான கொஸ்டின். கணையத்தில் காணப்படும் 2 வகையான செல்கள் என்ன? ஒன்று ஆல்பா செல் மற்றும் பீட்டா செல். சிறுநீரகத்தின் மேல் பகுதியில் காணப்படும் சுரப்பியின் பெயர் என்ன? அட்ரினல் சுரப்பி. அட்ரினல் சுரப்பியின் மேற்புற பகுதி என்ன? கார்டெக்ஸ். அட்ரினல் சுரப்பியின் உட்புற பகுதி என்ன? மெடுல்லா. உடலை உயிர்ப்பு நிலையில் வைத்திருக்க உதவும் ஹார்மோன் பெயர் என்ன? கார்டிசோல். மிகுந்த பாதிப்பு மற்றும் மன அழுத்தங்களிலிருந்து மீண்டு வர உதவும் ஹார்மோன் என்ன? கார்டிசோல். அவசரகால ஹார்மோன் பெயர் என்ன? அட்ரினல். சண்டை மற்றும் பயமுறுத்தும் மற்றும் பறக்கும் ஹார்மோன் பெயர் என்ன? அட்ரினலின். கண் பாவையை விரிவடைய செய்யும் ஹார்மோன் என்ன? அட்ரினலின். இனப்பெருக்க சுரப்பிகள் எத்தனை வகைப்படும்? 2 வகை. ஆணின் இனப்பெருக்க சுரப்பியின் பெயர் விந்தகம். பெண்ணின் இனப்பெருக்க சுரப்பியின் பெயர் அண்டகம். டெஸ்டோஸ்டிரான் என்னும் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனை சுரக்க உதவும் செல்லின் பெயர் என்ன? லீடிக் செல்கள். ஆண்களின் 2ஆம் நிலை பால் பண்புகளுக்கு காரணமான ஹார்மோன் எது? டெஸ்டோஸ்டிரான். பெண்ணின் இனப்பெருக்க ஹார்மோன் என்ன? ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டிரான். பெண்ணின் 2ஆம் நிலை பால் பண்புகளுக்கு காரணமான ஹார்மோன் என்ன? ஈஸ்ட்ரோஜன். தாய் சேய் இணைப்பு திசு உருவாவதற்கு எந்த ஹார்மோன் உதவுகிறது? புரோஜெஸ்டிரான். கருப்பதிவு மற்றும்
கர்ப்ப காலத்தினை பராமரிக்க உதவும் ஹார்மோன் என்ன? புரோஜெஸ்டிரான். நாளமில்லா சுரப்பியாகவும் மற்றும் நிணநீர் உறுப்பாகவும் பயன்படும் சுரப்பி எது? தைமஸ் சுரப்பி. லிம்போசைட்டுகள் உருவாவதிலும் வேறுபடுத்தலையும் தூண்டும் சுரப்பி எது? தைமோசின். நோய் தடைக்காப்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை தூண்டும் சுரப்பியின் பெயர் என்ன? தைமோசின். கருப்பையில் நடைபெறும் முன் மாதவிடாய் கால மாற்றங்களுக்கு காரணமான உள்ள சுரப்பி என்ன? புரோஜெஸ்டிரான். செல்களின் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன் என்ன? குளுக்கோகார்டிகாய்டு. இன்சுலின் சுரப்பில் குறைபாடு ஏற்படுவதால் உண்டாகும் நோயின் பெயர் என்ன? டயாபெட்டிஸ் மெலிடஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.